9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம்! பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் புத்தகத்தை படிப்பதற்கு பதிலாக வீச்சருவாலை கொண்டு வராங்க. ஆக நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை செலுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதோடு 2022ஆம் ஆண்டு எனக்கு கருதுகிறேன், காவல்துறை மானிய கோரிக்கை வந்தது. முதலமைச்சருடைய துறை அதில் மானிய கோரிக்கை புத்தகத்தை கொடுத்தாங்க. அதில் என்னுடைய நாமம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் 20வது பக்கம் 2வது பேராவில் குறிப்பிட்டிருக்கார். கல்லூரிக்கு அருகிலே, பள்ளிக்கு அருகிலே 2348 பேர் கஞ்சா வைத்திருந்தா கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர் அப்படின்னு அந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டு எங்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்ளிகளை குறிப்பிலே முதலமைச்சரிடத்தில் நான் கேட்டேன், கண்டுபிடிக்கப்பட்டது 2348, கைது செய்யப்பட்டது 148, மற்றவர்களே எங்கே போனார்கள்? அத்தனை பேர் திமுக காரர்.